குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேங்க. ரொம்ப நாளெல்லாம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஜஸ்ட் ஆயில் விட்டு கடுகு போட்டிருக்கேன். இதுக்கு கடுகுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷனாக தான் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 கிராம்பு போட போகிறேன். அப்புறம் சோம்பு போட போகிறேன். அது முடிஞ்சால் நம்ம வெங்காயம் தக்காளி ஆஸ் யூஷுவல் போடுறத க்ரீன் சில்லி என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். கடுகு பொரிஞ்சதும் 4 கிராம்பு, சோம்பு அதுவாக பெருஞ்சீரகம், அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்ட பின்ன நான் காமிச்சு தரேங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் இப்போ எல்லாத்தையும் போட்டிருக்கோம். எங்கிட்ட ஒரு பஜ்ஜி மிளகா இருந்தது, ஜஸ்ட் அதையும் நான் போட்டிருக்கேன். காரம் ரொம்ப விருப்பம்னா நிறையா மிளகா எடுத்துங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுங்க. வேண்டாம்னா எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் நம்ம இது பார்த்திங்களா, இது மின்ட்டு சோயானா நம்ம தெரியும் இல்லையா, சோயா தண்ணியில் ஊற வச்சு இப்படி புழிஞ்சு எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இதையும் நம்ம இதோடு சேர்த்து போட்டுடலாம். இதையும் போட்டு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஒன்று வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும். ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மஞ்சள் பொடியும் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஓப்பன் வெசல் குக் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் குக் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான ரைஸு நான் இங்கே ஒரு 100 கிராம் அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு இனி தண்ணி பட தேவையில்லை. பிகாஸ் இதோட தண்ணியே அந்த ரைஸுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் கேட்டால், இதில் பாருங்கள், மல்லி, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகா இது நான் ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எண்ணெய் ஊற்றாமல் இதை நான் அதில் நல்லா பிடிச்சி இதில் போட போகிறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. நீ அதானது மல்லி, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகா. நீ இது இல்லை உங்கள்கிட்ட மிளகாத்தூள் தனியாக இருக்குது, மல்லித்தூள் தனியாக இருக்குது, ஜீரகத்தூள் தனியாக இருக்குதுன்னா எல்லாமே நீங்கள் அப்படி தூளாகவும் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி, நம்ம தண்ணி 1:3 உங்கள் ரைஸை பொறுத்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஜென்ரலி 1:3 ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை விசில் போட்டு மூடி 1-2 விசில் விட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, ரைஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவோம், தண்ணி விட்டுங்க, விசிலும் வச்சுங்க. மற்றபடி இப்போ இப்படி அப்போ இந்த இது பிடிக்கலைங்கிறங்க யார், இந்த சோயா பிடிக்கலே சொல்கிறவங்க கூட, சோயா தனியாக சாப்பிட பிடிக்கல எவ்வளோ பேர் சொல்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். இப்படி நம்ம ரைஸ் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இனி உங்கள்கிட்ட மல்லி விருப்பப்படுறவங்க, அதாவது புதினா விருப்பப்படுறவங்க புதினா, மல்லி விருப்பப்படுறவங்க மல்லி, இல்லை இதில் 2 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாப் பண்ணி வச்சுருங்க. என்கிட்ட 2 அவைலபிளாக இல்லை, ஸோ நான் அது போடலை. இல்லை கருவேப்பிலை இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க, பிடிக்காமல் இருந்ததுன்னா அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்கள், அதோட ரைஸ் அதில் மிக்ஸ் ஆகி வரத உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். நீ இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணிக்கலான்னு கேட்டால், உங்களுக்கு பிடிச்சா அப்பளம் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஏதோ இது ஃப்ரை பண்ணி எடுக்கிற இது வேணால் எடுத்துக்கலாம், இல்லை கேர்டு எடுத்துக்கலாம், பியூர் கேர்டு எடுத்துக்கலாம், இல்லை சலாட் வெங்காயம் நம்ம ரைத்தாடு சொல்கிற அதை எடுத்துக்கலாம். எது வேணுனாலும், இல்லை பிக்கிள் வச்சு வேணாலும் சாப்பிடலாம். அவங்கவுங்க கம்ப்ளீட் ஆப்ஷன். நான் இங்கே எடுத்துக்க போகிறது இன்றைக்கி கேர்டு மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். கேர்டில் உப்பு போட்டு அதை எடுத்துக்க போகிறோம், வெங்காயம் போட்டு எடுத்துக்க போகிறோம். மற்றபடி வந்துட்டு உங்கள்கிட்ட பிக்கிள் இருந்தால் பிக்கிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் நீ உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டு என்ரிச் பண்ணுறதுக்கு வேண்டி நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நெய் வேண்டாம், நெய் கம்ப்ளீட் ஆப்ஷன் தான். எங்களுக்கு ஏதாவது எடிபிள் ஆயில் விட்டுக்க நினச்சா எடிபிள் ஆயில் விட்டுக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம், ஆயிலெல்லாம் வேண்டாம், டயட்டில் இருக்கோன்னா அது கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சிம்பிளான ரெசிபியமாக வந்திருக்கு. ஜெய் ஸ்ரீராம், சிராதாரம் கி ஜெய். இது ஒரு ஸ்வீட்டுமாக தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். எல்லோரும் நான் எப்பவும் கேட்குற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். நம்ம இதில் பாசிப்பருப்பு நம்ம மிக்சியில் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்சம் டெக்ஸ்சர் போகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் அதனாலே ஓப்பன் வெசலில் வேக வச்சுருக்கேன். இங்கே 1/2 கிலோ வெல்லத்தை நான் உண்டாக்குற குவான்டிட்டிக்காக 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் 1 கிளாஸு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா, ஒரு கிளாஸ் பாசிப்பருப்புனா 1க்கு 2 2.5 அளவில் வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ட் இதுக்கு ஹாஃபாக எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். வெல்லம் நம்ம ப்ளஸ் ஒரு மைனஸ் ஜாஸ்தி எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ செய்தால் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது வெந்து வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வெல்லம் பாகெல்லாம் ஆக வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு அது என்ன சொல்லுவாங்க,
மெல்ட் ஆனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருந்தா அது கொஞ்சம் இறுக்கி எடுத்துக்கலாம். அல்லாட்டா இறுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது வெந்து வரட்டும். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு, வெள்ளை ரவை இருக்கு இல்லையா, அதை வாங்கி நல்லா வறுத்து வச்சுருக்கீங்க. அதை இப்போ நம்ம இதில் இந்த இன்க்ரீடியண்ட்டில் இந்த பேனில் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பாசிப்பருப்பு வெந்தால் போருங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு, நல்லா வெந்து வந்தாச்சு. அப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தண்ணி விட்டதும், ஐ மீன் வெள்ளை கரைச்சலை விட்டதும் அந்த ரவை இப்படி வெந்திருக்கு இல்லையா, இது இப்படி தான் இருக்கும். இது ஒன்றும் பார்த்து பயந்துக்கோ டென்ஷன் அடிச்சுக்கோ செய்யாதீங்க. நம்ம இது நல்லா கலராக நல்லா வந்துடும். இப்படி நம்ம கலரி கொடுக்க உங்களுக்கு அது நல்லாவே வந்துடும். சரிங்களா? பாருங்கள், இப்படி வரும்போது நமக்கு தெரியும், கட்டியெல்லாம் கட்டாது. நமக்கு அதுக்கு நம்ம லாஸ்ட்டு நமக்கு அதை கிண்டி நம்ம சரி பண்ணிடலாம். அது நம்ம கலரி கொடுத்து நமக்கு சரி பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் இல்லை, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 to 5 மினிட்ஸில் இந்த மாதிரி அது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை அதில் போட்டுறோம். நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை, இப்போ அதில் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தேங்காயை நான் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேங்க. துருவி போடுங்க. இது மாதிரி மிக்சியில் போடுறவங்க அப்படி போடுங்க, எப்படி வேணாலும் பரவாயில்ல. இந்த தேங்காயை இதில் இப்போ போட்டுடுங்க. உங்களுக்கு தெரியும், பார்க்க அது எப்படி இறுகி வருதுன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இதில் இது சுக்கு பொடி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த சுக்கு பொடியை ஆட் பண்ண போகிறேன், ஏலக்காயை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும், சுக்கு பொடி போட்டிருக்கேன், ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கலரி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நெய்யை சேர்த்து ஆடுறேன். இதில் கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் எல்லாம், முந்திரி, திராட்சை எல்லாம் நீங்கள் நெய்யில் வறுத்து போடுறாந்தா போடலாம். சரிங்களா? இல்லை நெய் மட்டும் விட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணி எடுத்தால் கூட எடுத்துக்கலாம். நான் எப்படி கற்றுண்டேனோ அந்த மாதிரி இந்த செட்டிநாடு உட்கார தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். எது வேணால், அதாவது நீங்கள் கையில் இருந்தால் திராட்சை முந்திரியெல்லாம் போடுங்க நெய்யில். இல்லை நெய் இல்லாதவங்க ஹாஃப் நெய்யும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் பாக்கி எண்ணெய் எடுத்துட்ட வாசனை இல்லாத எதாவது எண்ணெய் எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கோங்க. எடிபிள் ஆயில் நம்ம சொல்ல வேண்டிய வாசனை இல்லாத ஆயில். இப்போ இந்த வெசலோட சூட்டுக்கு நல்லாவே வந்துக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை நெய் விட போகிறேன். நெய்யை இப்படி வச்சுருக்கீங்க. இது நெய்யுங்கிறது 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் விட்டுருக்கேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எடுத்துங்க. இதில் நம்ம கிஸ்மிஸும் கேஷ்யூ நட்டும் வறுத்து போட போகிறோம். பார்த்தீங்களா, அது சூடு இனி நம்ம போல சொன்னேன் இல்லையா, வெசலில் சூடு போயிருக்காது. இப்போ சூடாக விட்ட நெய் அதில் போட்டு இப்போ கொதிக்க வரைக்கும் செய்யுது. அப்படியே நம்ம சிம்பிளாக செட்டிநாடு உட்கார பண்ணியாச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சீதாராம் கி ஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம்.